ராபின்ஹுட் 2025 நிதின், ஸ்ரீலீலா நடித்து ரிலீஸ் ஆன இந்த தெலுங்கு படம் இப்போ தமிழ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஹீரோ ஒரு அனாதாசிரமத்தில் வளர்கிறாரு. அப்போ அந்த அனாதாசிரமங்களுக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறதாகவும் குழந்தைகள் நிறைய பேர் தத்தெடுத்துக்கிறதாகவும் சொல்லி ஒரு விளம்பரத்துக்காக மட்டுமே பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த அனாதாசிரமத்திற்கு எந்த விதமான நல்லதும் நடக்கலை. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு தேவையானதை நாம தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ராபின்ஹுட்டோட கான்செப்டை கையில் எடுத்துக்கிறாரு. ஸோ இதிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் ராபின்ஹுட் மாதிரியே எல்லாத்தையும் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாரு. கொள்ளையடித்து அந்த கொள்ளையடிக்கிற பணத்தை வச்சு அனாதாசிரமங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது செய்கிறாரு. ஹீரோயினி ஆஸ்திரேலியாவில் இருப்பாங்க. அங்கேருந்து இங்கே தான் சொந்த கிராமத்துக்கும் தான் தாத்தாவை பார்க்குறதுக்காக இங்கே வர வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு நல்ல செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. செக்யூரிட்டி ஏஜென்ட்டில் நம்ம ஹீரோவும் போய் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருப்போம். அப்படி ஸோ ஹீரோயினிக்கு பாதுகாப்பாக இவரே ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட்டாக அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த கிராமத்தில் ஆல்ரெடி நிறையா வில்லன்ஸும் ரவுடிஸும் அந்த கிராமத்தவே ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே விளையக்கூடிய கஞ்சா உலகத்திலே மிக டிமாண்டு அப்படின்னு சொல்லி, அதனால் அந்த கிராமத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட ராஜ்யமும் ஆதிக்கமும் தான் அந்த கிராமத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இது தெரியாமல் ஹீரோயினி அங்கே வந்துடுறாங்க. படத்தில் ஹீரோயினியை கடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் இந்த வில்லன்களுக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஒரு ப்ராஜெக்ட்டு, அந்த ப்ராஜெக்டோட சைன் இவங்க போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ படத்தில் இப்படி நிறையா வில்லன்ஸ் இருப்பாங்க. இந்த படம் ஒரு பக்காவான ஒரு ஜாலியான தெலுங்கு படம் அப்படின்னு தான் பார்க்கணும். படத்தில் நிறைய இடங்களில் காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி வழக்கமாக 2 சாங்ஸு, 4 ஃபைட்ஸு, ஒரு 4 பஞ்ச் டைலாக்ஸு எல்லாமே இந்த தெலுங்கு படத்துக்கு உண்டான அத்தனை மசாலாவும் இந்த படத்தில் இருக்குது. ஜாலியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம்.